பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாய் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் கண்ணீர்கள், அவங்களுடைய வேதனைகளை, அவங்களுடைய பலவீனங்களை குறித்து ஆண்டவர் இடைப்பட்டு அநேகரை உயிர்ப்பிக்கிறார். இந்த நாளிலையும் கூட நாம் ஒரு தீர்க்க தரிசன நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள், இந்த நேரம் உங்களோடு ஆண்டவர் இடைப்பட போகிறார். உங்களுடைய கடந்த கால வாழ்வு, உங்களுடைய நிகழ்கால வாழ்வு, உங்களுடைய எதிர்கால வாழ்வை அறிந்தவர் தேவன் ஒருவரே. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்முடைய எதிர்காலத்தை அறிந்த தேவன் அவர் கரத்திலே, தாவீது சொல்கிறார், என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் உங்களோடு ஆண்டவர் பேச போகிறார். ஒருவேளை நீங்கள் தற்செயலாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏற்கனவே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் இடைப்பட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த சில நன்மைகளை ஆண்டவர் அனௌன்ஸ் பண்ண போகிறார். Glory to Jesus name. Glory to the Lord. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்கும் போது சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு வரலாம். தேவ வார்த்தை கொண்டு வசனத்து மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசலாம். தூனி கல்பி சுதுரி பிலா மா கலா, நீ பயப்படாத. சில பேர் உடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க. ஆண்டவர் இந்த நாளில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், நீ பயப்படாத மகனே, நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத. நீ எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயத்தோடு இருக்கின்றீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் வலது கரத்தை பிடித்து சொல்கிறேன், நீ பயப்படாத, நீ அக்கறைக்கு போவாய். நான் உன்னை இந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிச்சு நான் உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவேன். அங்கே நீ திகிலுக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், கொடுமை உன்னை அணுகுவதில்லை, நீதியினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய். தூரி ஹாஷக்டல் பீலோ மா. சில பேருடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து நீங்கள் ரொம்ப யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குதுங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய ஜாப்பாக இருக்கலாம், உங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம், உங்களுடைய திருமண காரியமாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை அவர் செவ்வையாக மாற்றுவார். Glory to Jesus name. இப்போது தீர்க்க தரிசன மண்டலத்துக்குள்ளாய் தேவனுடைய பிரசனம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. Glory to Jesus name. ரேகா லோது மானிஷாதரா நிம்மி நாங்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நீங்கள் நெருக்கத்தையும் பாடுகளையும் கண்ணீர்களையும் பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கின்றீங்களா, அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே நீ நல்லவர் என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பராக்கா இருக்கின்றது, உங்களுக்கு ஒரு அறுவடை காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் இப்போது விலகுவதாக. Glory to Jesus. சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போது கர்த்தருடைய சுகமளிக்கிற கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டுக்கிறதுங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால வியாதி இருக்கிற இடத்துல உங்கள் வலது கையை வைத்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு அற்புத சுகமளிக்கிற வல்லமை பாய்கிறது. டச் த ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தினால இதை இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும் போது உங்கள் தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் சரீரத்தை தொடும். தேவ பிரசனம் டக்குன்னு உங்கள் சரீரத்தில் இப்போ இறங்குறதை நான் பார்க்குறேன். நேம் ஆஃப் த ஜீசஸ். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு அவயங்களுக்குள் இருக்கிற அந்த பலவீனங்கள், வியாதியை உண்டாக்குற கிருமிகள் வெளியேறுவதாக நான் கட்டிந்து கொள்கிறேன். ஒரு அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்போது வெளிப்படுவதாக. தூரி கல்பேலா ஓ ராபா தீலாபா. பயப்படாத, உனக்கு சமாதானம்.
ஆயுசு நாட்களை நான் பூர்ணப்படுத்துவேன் மகனே, பூர்ணப்படுத்துவேன் மகளே. இந்த வியாதியால் நீ அழிந்து போக மாட்டேன். அவரை கர்த்தரை நோக்கி நீ பாரு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவது இல்லை. அவருடைய காயப்பட்ட கை இப்போது உங்களுக்கு நேராய் வருகிறது. இப்பொழுது ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இப்போது வெளிப்படுவதாக. டச் த ஹோலி ஸ்பிரிட். அநேக பேர் கடன் பிரச்சனையா, கடன் பாரம், ஐயோ கடன் வாங்கின பிற்பாடு அதை செலுத்த முடியாதபடிக்கு அநேக காரியங்களை ஒரு இடத்துல கடன் வாங்கி மறு இடத்துல கடன் வாங்கி இப்படி கடனாக வாங்கி கொண்டு வாழ்க்கையில் நெருக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நிச்சயம் நான் உன்னை விடுவிப்பேன் மகனே, நான் உன்னை விடுவிப்பேன் மகளே. ஹல்லேலூயா, க்ளோரி டு ஜீசஸ். இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே இந்த வறுமைகள் நீங்கட்டும். இந்த இயேசுவின் நாமத்தில் கடன் பாரம் விலகி போவதாக. இப்பொழுது ஆண்டவரே அந்த கடன் பாரத்திலிருந்து குடும்பங்களை விடுவிப்பேராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரனை விடுவிப்பாராக, இந்த சகோதரியை விடுவிப்பாராக. ஆண்டவர் இந்த கடன் பாரம் தாங்க முடியலைன்னு சொல்லி இரவு நேரங்களில் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். இனி கடன் வாங்காதபடிக்கு வாழக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு பலனையும் நாணத்தையும் தாரும் ஆண்டவரே. உங்களோட பிஸ்னஸை நான் ஆஸ்வதிக்கிறேன், உங்களோட வேலை காரியங்களை ஆஸ்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அநேகர் பேர் வேலைக்கு போகக்கூடாத படிக்கிற தடைகள் இப்போது உடைக்கப்படுகிறது. அநேக இடங்களில் நீங்கள் வேலைகள் தேடி தேடி வேலை கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைப்பேன், நீ பயப்படாத, உன்னுடைய முயற்சி வீணாய் போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினால எப்பா இவங்களுக்கு ஏற்ற வேலைகள் நாமத்தில் கிடைப்பதாக. ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி அநேகர் பேர் திருமண காரியத்துக்காக, ஐயோ எனக்கு வயது ஆகிவிட்டது, எனக்கு திருமணம் நடக்கலை, என் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னு சொல்லி பல காரியங்களை நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் தீர்க்க தரிசனமாய் வருகிறது. மகனே மகளே, உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு அதிசயத்தை செய்வேன். கானாவூர் கல்யாண வீட்டிலே சாதாரண தண்ணி திராட்சரசமாய் மாற்றி அந்த கல்யாண வீட்டை மகிழ பண்ண தேவன் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவங்க பிள்ளைங்களுடைய திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயங்களை காண செய்வார். பிஸ்னஸில் வேலை காரியத்தில் தோற்று போய் ஒரு சம்பாத்தியம் எல்லாம் பண்ணி ஒன்றுமே எல்லாவற்றும் லாஸ் ஆகி நீங்கள் ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம். என் வாழ்க்கையில் வருமானம் இல்லை, நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியல, என்னுடைய மனதில் அடிக்கடி பலவிதமான தற்கொலை எண்ணங்கள், பயமான எண்ணங்கள், என் வாழ்க்கையை வாழவே எனக்கு பிடிக்கல என்று சொல்லி நீங்கள் மனவேதனையோடு கூட இருக்கலாம். இப்போது ஆண்டோடைய சுகமளிக்கிற கை இப்போது உங்கள் மனதை ஆண்டவர் குணமாக்க போகிறார். ஓ ஹல்லேலூயா. சரீரத்திற்கிற வியாதியை தேவனால் குணமாக்க முடியும். அதே நேரத்தில் உங்கள் மனதில் இருக்கிற வியாதி, அந்த மனதில் இருக்கிற பயம் என்ற வியாதி, இந்த மனதில் இருக்கிற குழப்பம் என்ற வியாதி, மனதில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டோடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களுடைய மனதை பார்க்கிறார், உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் உங்களுடைய முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த காயங்கள், அந்த வேதனைகள், பல ஆண்டுகளாக நீங்கள் பட்ட அந்த பாடுகள் மனசுக்குள்ளேயே, நீங்கள் அநேக பேர் மனசுக்குள்ளேயே அந்த வேதனையை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அநேக தோல்விகளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க. அநேக பேர் சொன்ன அவமானமான வார்த்தைகள், உங்களை உதறி போட்ட நபர்கள் உங்களை பார்த்து கேவலமாக பேசின போது நீங்கள் பட்ட காயங்கள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் உங்கள் மனதில் காயத்தோடு கூட இருக்குது. அதனால தான் உங்களால் சிரிக்க முடியல, மகிழ்ச்சியாக இருக்க முடியல. எப்போது நீங்கள் ஜெபத்தில் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மனக்காயங்களை ஆற்றப் போகிறார். அன்னைக்கு குற்றுயிராக இருந்தவனுக்கு நல்ல சமாரியனாக கிறிஸ்து வந்து சத்துருவனால் கல்லர்களால் அகப்பட்டு காயப்பட்டு குற்றுயிராக போன அந்த மனிதனை நல்ல சமாரியன் அவனை தூக்கி கொண்டு போய் நல்லபடியாக அவங்க பராமரித்தது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற, மகனே மகளே, உன் காயங்களை நான் ஆற்றுவேன், நீ பயப்படாத, நானே உனக்கு ஆறுதல் செய்வேன் மகனே, நானே உனக்கு ஆறுதல் செய்வேன். ஓ ரிஷா கலாபலா. அநேகருடைய மனவேதனைகள் இப்போது மாறுகிறது, கண்ணீர் துடைக்கப்படுகிறது. டச் த ஹோலி ஸ்பிரிட்.
ஆண்டவரே, இழப்புகள்னால குடும்பத்தில் ஏற்பட்ட மரணங்கள், ஆண்டவரே பிஸ்னஸில் ஏற்பட்ட நஷ்டங்கள், ஆண்டவரே சரீரத்தில் பல மாதங்கள் பல ஆண்டுகளாக ஆண்டவரை சுமந்து கொண்டிருக்க அந்த வியாதி வலி வேதனைகள், ஆண்டவரே அநேக அவமானங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள், ஆண்டவரே எப்பொழுது எனக்கு விடிவு காலம் வரும், எனக்கு முன்னேற்றம் கிடைக்குமா, நிச்சவாரா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். நீ கர்த்தருடைய ஆவியான தீர்க்க தரிசனமாக சொல்ற, மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு தாயின் தகப்பனும் உன்னை மறந்தாலும் உனக்காய் கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தின கிறிஸ்து சொல்றார், மகனே என்னிடத்தில் வா, மகளே என்னிடத்துக்கு வா, நான் உன்னை வாழ வைப்பேன். நீ கலங்காத. இந்த உலகத்தில் ஒருவருடைய அன்பு மாறாத அன்புங்க. அந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு. அநேகருடைய அன்பை நீங்கள் நாடி போய் அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்காமல் நீங்கள் தோற்று போன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. அவருடைய 2 கைகள் விரித்தவராய் உங்களை அழைக்கிறார். அவரிடத்துக்கு நீங்கள் வாருங்கள். அவரிடத்தில் உங்களுக்கு அடைக்கலம் உண்டு. அவருடைய அன்பு தோற்று போகாத அன்புங்க. அவருடைய அன்பு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற அன்பு, உங்கள் குற்றங்களை குறைவுகளை மன்னிக்கிற அன்பு. கிறிஸ்துவின் அன்போ எல்லா பாவத்தையும் மூடுங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க. சில குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், சில பலவீனங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்துக்கு மனம் திரும்புங்கள். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் உங்களை வாழ வைக்கிறவர். பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும்போது, மன நிம்மதியே இல்லை என்று சொல்லி நீங்கள் நொந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரிடத்துக்கு வாருங்க. அவரே உங்கள் பாரங்களை சுமக்கிறவர். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லி இந்த உலகத்தில் மாறாத அன்பு கிறிஸ்துவின் அன்புங்க. உங்களை நேசித்து உங்களுக்காக அவமானத்தையும் நிந்தையும் சாபத்தையும் வியாதியும் பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைக்கும்படியாக மூலமாக உங்க கூட பேசிட்டு இருக்கார். நீங்கள் மறிக்கக்கூடாதுங்க. நீங்கள் இந்த பூமியில் வாழணும், நீங்கள் நல்லா வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் இந்த பூமியில் பூரண ஆயுஷ் நாட்கள் வரை நீங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்வு வாழ்ந்து நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் உங்களுடைய உறவினருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் சாட்சியாக வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. அவருடைய அன்பு தோற்று போகாத அன்புங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். பாவியாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தாருங்க. நம்ம நல்லவனாக இருக்கும்போது இல்லைங்க. ஆனால் இப்போது நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைங்க. உங்களை எப்படி ஆண்டவர் கைவிடுவார்? எபிராயிமே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? மகனே மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேன், என்னிடத்துக்கு திரும்பு, என்னிடத்துக்கு நீ வா. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. அநேக பேர் என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, இந்த வசனத்தெல்லாம் என்னால் கடைபிடிக்க முடியல, என் வாழ்க்கையில் விசுவாசம் கொஞ்ச நாள் வருது, அதுக்கடுத்து எனக்கு அவிசுவாசம் வந்துடுது என்று சொல்லி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் கொடுப்பா. சீசர்களுடைய வாழ்க்கையில கூட இயேசுவோடு கூட இருந்தாங்க. அவங்களால விசுவாசமாக இருக்க முடியல. ஆனால் மேல் வீட்டு அறையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கின போது அவர்கள் சாட்சியாக எழும்பினார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குது. உங்கள் மேல் நீங்கள் ஜெபிக்க முடியலேன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஒரு ஜெப அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குது. வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு பலன் உண்டாவதாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபை உங்களுக்கு உண்டாவதாங்க. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கக்கூடிய பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுங்க. நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய நீதி மேல் பசித்தாக உள்ள திருப்தியாகும். ஆண்டவிக்க விரும்புங்க, வேதத்தை வாசிக்க விரும்புங்க. நீங்கள் கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவாருங்க. கலங்காதீங்க. நிச்சயம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய்
உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவா. உங்கள் பிஸ்னஸை வர்த்திக்க பண்ணுவா. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு நிம்மதியை கொடுப்பா. படிப்பு காரியத்தில் நீங்கள் வெற்றி எடுப்பீங்க. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய காரியத்தில் நீங்கள் வெற்றி எடுப்பீங்க. உங்களுடைய வீட்டில் கம்பீர சத்தம் உண்டாகுங்க. கலங்காதீங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். உலர்ந்து போன எலும்புகளை மகா சேனையாய் நிறுத்தின கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நான் சொல்கிறேன், நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பா. உங்களோட பயமெல்லாம் நீங்கும். கலங்காதுங்க. தொடர்ச்சியாக நீங்கள் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறத குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாம் அநேகருக்காக ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு, வேதனையோடு, வியாதியோடு அநேக பேர் தற்கொலை எண்ணத்தோடு இருக்காங்க. இல்லைங்க, பிசாசு ஆனவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். ஆனால் கர்த்தரோ உங்களை வாழ வைக்கும்படியாக இருக்கிறார். உங்களை வாழ வைப்பதற்காக தான் இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் உங்களுக்கு இந்த பூமியிலையும் நல்வாழ்வு உண்டு, பரலோகத்துக்கும் உங்களுக்கு அவரே வழியாக இருக்கிறார். ஆகையால் இந்த பூமியிலே நீங்கள் உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாக வாழ வேண்டும், நன்மையாக வாழ வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. முற்றுமுடிய ரட்சிப்பார். முதிர் வயது வரையும் உங்களை ஆண்டவர் பசுமை புஷ்டியாக நடத்துவாருங்க. கர்த்தர்கிட்டே சார்ந்து கொள்ளுங்க. இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க அநேக பேர் இடத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தீர்க்க தரிசனமாக இடைப்பட்டு தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவா. ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீங்க. தேவனா பிறப்பதில் உலகத்தை ஜெயிக்க நீங்கள் ஜெயிக்க பிறந்திருக்கீங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.